உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க பேசிட்டீங்களா? என்ன சுச்சோ, மறந்துட்டீங்களா நீங்க? அஞ்சலியும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும், போன் பண்ணுங்கன்னு சொன்னல. கம்பெனிக்கு போறேன்ல, அங்க போனா பேசிக்கலாம்னு இருந்தேன். விடமாட்டா போல இருக்க. சரி, உன் திருப்திக்கு இங்க பேசிடுறேன். மாமா கூப்பிடுறாரு. இவர் எதுக்கு போன் பண்றாரு? ஹலோ ஹலோ, சொல்லுங்க மாமா. வணக்கம் மாப்ள, நல்லா இருக்கீங்களா? உங்க பொண்ணு என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன குறை மாமா? நான் நல்லா இருக்கேன். சந்தோஷம். அஞ்சலி இருக்காளா? அஞ்சலி போன் எடுக்கலையா மாமா? நான் அவகிட்ட போன் கொடுக்கவா? இல்ல 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 இல்ல, உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மறுவீடு அழைக்கிறது நம்ம ஊர்ல ஒரு சம்பிரதாயம். நீங்க கம்பெனில பிஸியா இருப்பீங்க. இருந்தாலும் நாளைக்கு நீங்க 2 பேரும் விருந்துக்கு வந்துடணும். என்ன மாமா ரெக்வெஸ்ட் எல்லாம் பண்றீங்க? நான் உங்க வீட்டு மாப்பிள்ள, நீங்க ஆர்டர் போடுங்க, நான் செய்றேன். என்ன மாப்பிள்ள பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எல்லாருக்கும் மாப்பிள்ள மகனா வாய்க்கிறது ஒரு பாக்கியம். அது எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஓ, ரேவதியா? அவ கோயிலுக்கு பூ கொடுக்க போயிருக்கா. ஓ, சாப்பிட்டியான்னு கேக்குறியா? சாப்பிட்டாச்சுப்பா. முருகா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. காலங்காத்தாலேயே ரத்த சொந்தங்களே இவங்க கிட்ட ஏன் பேசணும்னு ஒதுங்கி போயிடுறாங்க. ஆனா நீ என்கிட்ட பேசணும்னு வந்திருக்க. உனக்கு பெரிய மனசுப்பா. என்னால உன்னை பார்க்க முடியலனாலும் நான் என்ன நினைக்கிறேங்கிறத என் பொண்ணுக்கு அப்புறம் நீதான் நல்லா புரிஞ்சுக்கிற. ஓ ரேவதி, சாப்பிட்டியா? நானா? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். இவன் பூவை காமிச்சு ஏதோ சொல்றான், ஆனா ஒன்னும் புரியலையே. ரேவதி, அவன் பூவை காட்டி என்ன சொல்றான்னா, நாளைக்கு காலையில பூவை கொடுக்க மறந்துடாதேன்னு சொல்றான். சரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு குடுக்கறேன். ஃப்ரெஷ் பூவா? பாத்து போயிட்டு வாப்பா. அஞ்சலி, அது உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு நினைக்கிறேன். கேட்கட்டுமா? நீ உன் அப்பா அம்மா கிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷமாயிடுற. உன் வீட்டுக்கு போறோம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுற. ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் அந்த ஹாப்பினஸ பார்க்கவே முடியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நிஜமா சொல்லணும்னா, என் அப்பா அம்மா கிட்ட பேசுறதை விட, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறதை விட, எங்க வீட்டுக்கு போய் உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களா சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. தப்பா நினைச்சுக்காத, ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஏதாவது வருத்தமா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது என்ன?
ஏங்க நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேக்கட்டுமா? கேளு. இல்ல, நான் நைட்டு தூங்கும்போது பெட்ரூம்ல இருக்கிற டஸ்ட்பின்ல குப்பை இருக்கும். அப்புறம் கிச்சன்ல இருக்கிற டஸ்ட்பின்ல கூட குப்பை இருக்கும். வீடே ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா காலையில எழுந்து பார்த்தா எல்லாம் கிளீனா பளபளன்னு இருக்கு. இதெல்லாம் யார் செய்யறாங்க? ஏங்க உங்ககிட்ட தானே கேட்டேன், யார் இதெல்லாம் செய்யறாங்க? நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரங்களாம் யாரு? அவங்க எப்ப வராங்க எப்ப போறாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல. சொல்லுங்க. இரு அவங்க கிட்ட தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் அதே மாதிரி வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அப்பனா நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தவங்க வராங்களா? அப்போ நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமே, அவங்கள நான் பார்க்கணுமே. அதெல்லாம் எதுக்கு? வருவாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் இல்லைங்க, அவங்க யாருன்னு நான் பார்க்கணும். எதுக்குன்னா அவங்க எவ்வளவு நல்லா கிளீன் பண்றாங்க, அவங்க எப்படி கிளீன் பண்றாங்கன்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகே. அது நம்ம விருந்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே? சரிங்க. இத வந்துட்டானே. டேய் அவனை நினைக்கலனா உனக்கு தூக்கமே வராதாடா? முருகா வந்துட்டியாடா? வேலை எப்படிடா இருந்துச்சு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குல்ல? ஆமா, இவர் பெரிய மினிஸ்டர் பிஏ. வேலைலாம் எப்படி இருக்கான்? கோயில்ல தேங்காய் வெத்தலை விக்கிற வேலைக்கு இவ்வளவு பில்டப்பா? டேய், நாளைக்கு அஞ்சலி மாப்பிள்ள 2 பேரும் வீட்டுக்கு விருந்துக்கு வர போறாங்க. வர போறாங்க. தட்ட ஆரம்பிச்சுட்டான். ஓ, ஆரம்பிச்சிட்டான். சும்மாவே இருக்க மாட்டியாடா? எப்ப பார்த்தாலும் எதையாவது தட்டிட்டே இருப்பியா? டேய், அவனுக்கு தெரிஞ்ச மொழியில அவன் தட்டுறான். உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்பா டார்ச்சரா இருக்குப்பா எனக்கு. நீ தட்டுற முருகா. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க கூடயே சேர்ந்து. சாப்பிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.